அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். நீ இப்படித்தான் வாழு, இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இதை படி, இதுல தான் நிம்மதி இருக்குது, இதுல தான் உனக்கு இன்பம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ குர்ஆனை விட்டு தூரமாக நீ என்னை விட்டு தூரமாகிறாய். அதனால தான் சலஃபுஸ்ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், அல்லாஹுவை அவனது வார்த்தையை கொண்டு நெருங்குங்கள், அதை விட வேற ஒன்றை கொண்டு நீங்க எப்படி நெருங்க முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வோட வார்த்தையில புறக்கணிச்சா இந்த உலகத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் அல்லாஹ்வுடைய திக்ர், அதுல சிறந்தது குர்ஆன், இதை யார் புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். ஏன் நெருக்கடி? ரமலான் வந்தும் என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை, ரமலான் வந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை, ரமலான் வந்தும் என்னுடைய குடும்பத்தில் சிக்கல், ரமலான் வந்தும் என்ற உள்ளத்தில் நெருக்கடி என்று யார் உணர்கிறாரோ